வணக்கம் மக்களே, நான் உங்கள் டாக்டர் அக்ஷயா ஸ்ரீனிவாசன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என் கிளினிக்கில் வர பேஷண்ட்ஸ் காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபால். கரெக்டான ஹேர் கேர் ருட்டீன் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு ஹேர் ஃபால் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் அவங்களுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒரு ஹேர் கேர் ருட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால ஹேர் ஃபால் ஆக சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஸ்கேல்ப்னா என்ன, எத்தனை டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்கு, என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப்புக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எனக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்குன்னு எப்படி ஈஸியாக ஒரு டெஸ்ட் மூலிமா கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிய வரும். மக்கள் எல்லாருமே ஹேர் கேர் ருட்டீன் அப்படின்னு சொன்னதும் ஹேர் ஆயில், ஷாம்பு, கண்டிஷனர் இந்த 3 நேரம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் இதை தாண்டி அவங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் அவங்களோட ஹேர் கேர் ருட்டீனை அவங்க சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஸ்கேல்ப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் வளரக்கூடிய அந்த தோல் பகுதியை தான் நம்ம ஸ்கேல்ப் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்கேல்ப்ல தான் நம்மளோட ஹேரோட ரூட்ஸ், அதாவது வேர்க்கால்கள் அங்கே தான் இருக்கும். ஸோ ஸ்கேல்ப் நல்லா இருந்தால் தான் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். ஸோ நம்ம ஸ்கேல்ப் கேர் ரொம்ப முக்கியம். ஸ்கேல்ப் நல்லா ஹெல்த்தியாக இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா, இச்சிங் இருக்கும், டேண்ட்ரஃப் இருக்கும், ஹேர் ஃபால் இருக்கும், வீக் ஹேர் இருக்கும், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நம்மளுக்கு ஏற்படும். ஸோ நம்ம ஸ்கேல்ப் கேர் ஒழுங்காக பண்ணால் தான் நம்ம நினைச்ச அளவுக்கு ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபாலை ப்ரிவென்ட் பண்ண முடியும். இப்போ ஸ்கேல்ப்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தது ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் டெஸ்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன டெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஹேர் வாஷ் பண்ணிடணும். எந்த ஒரு ஹேர் ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிட்டு ஒரு 8 to 10 hours அதை அப்படியே விட்டுறணும். விட்டதுக்கு அப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஸ்கேல்போட சைட்ஸில் ரப் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஆயிலியாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஆயிலி ஸ்கேல்பாக இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா அது ட்ரை ஸ்கேல்ப் அப்படின்னு அர்த்தம். இல்லை சில இடம் ஆயிலியாக இருக்குது, சில இது ட்ரையாக இருக்குது அப்படின்னா அது காம்பினேஷன் ஸ்கேல்ப்னு அர்த்தம். நாலாவது காலையில் எப்படி வாஷ் பண்ணால் அதே மாதிரி நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா நார்மல் டைப் ஆஃப் ஸ்கேல்ப். ஸோ ஸ்கேல்பில் 4 டைப்ஸ் இருக்குது. இதை இந்த டெஸ்ட் மூலிமா நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். டைப் 1 ஆயிலி ஸ்கேல்ப். உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்ப் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது, அதாவது வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு ரொம்ப ஆயிலியாக இருக்கிறது, ரொம்ப ஹேர் ஃப்ளாட்டாக இருக்கிறது, ஸ்டிக்கியாக இருக்கிறது, டேண்ட்ரஃப் இருக்கிறது, சம்டைம்ஸ் பிம்பிள்ஸ் இருக்கிறது கூட ஆயிலி ஸ்கேல்பில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது ஆயிலி ஸ்கேல்ப். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹெவியான ஹேர் ஆயில்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் திங், மைல்ட் ஆர் ஜென்டில் ஷாம்பு யூஸ் பண்ணி தான் ஹேர் வாஷ் பண்ணணும். அடுத்து 3வது விஷயம் கண்டிஷனர்ஸை ஹேரோட எண்ட்ஸில் மட்டும் யூஸ் பண்ணணும். 4வது விஷயம், வீக்லி 2 to 3 times கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணி ஸ்கேல்பை ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோன்னா, ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. அடுத்து ரொம்ப ஹெவியான ஆயில்ஸ் இல்லை டெய்லி ஸ்கேல்புக்கு ஆயில் அப்ளை பண்ணுறத அவாய்ட் பண்ணிடணும். அடுத்து சல்ஃபேட், பேரபன்ஸ் இருக்க ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்து ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள். அடுத்து டைப் 2 ட்ரை ஸ்கேல்ப். எனக்கு ட்ரை ஸ்கேல்ப் இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அறிகுறிகள் இருக்கும்னு பார்த்தோன்னா, இச்சிங் இருக்கும், ட்ரை ஃப்ளேக்ஸ் இருக்கும் ஹேரில், அதுக்கப்புறம் ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும், ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கும். இதெல்லாம் ட்ரை ஸ்கேல்ப்புக்கான அறிகுறிகள். அடுத்து இந்த ட்ரை ஸ்கேல்ப் எனக்கு இருக்குது, என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வீக்லி 2 ஹேர் வாஷ் பண்ணணும். மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணணும். அடுத்து ஷாம்பு யூஸ் பண்ண உடனே கண்டிஷனர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அடுத்து ஹைட்ரேட்டடாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 2 to 3 liters தண்ணி குடிக்கணும். என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஹாட் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, சல்ஃபேட்ஸ் இருக்க ஷாம்புவை அவாய்ட் பண்ணிடணும், டெய்லி ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது, வீக்லி 2 பண்ணால் அதுவே எனப்பானது. அடுத்து 3வது டைப் ஆஃப் ஸ்கேல்ப் என்னன்னு பார்த்தோம்னா, நார்மல் ஸ்கேல்ப். இது இருக்கிறதுக்கான அறிகுறிகள் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, நார்மலாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ரெகுலரான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் இருந்தால் போதும். ஜென்டிலான ஷாம்பு யூஸ் பண்ணணும், வீக்லி 2 to 3 times ஹேர் வாஷ் பண்ணணும், லைட்டான ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நார்மல் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாலே ஸ்கேல்ப் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறது. இதை ஃபாலோ பண்ணாலே ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும்.
அடுத்து டைப் 4 என்னன்னு பார்த்தோம்னா காம்பினேஷன் ஸ்கேல்ப். இதுல இருந்து ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்காது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்காது, காம்பினேஷனாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா லைட்டான ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், ஒரு மாய்ஸ்சரைசிங் ஷாம்பு யூஸ் பண்ணணும், அப்புறம் ஹேரோட எண்ட்ஸில் வந்து கண்டிப்பாக கண்டிஷனர் யூஸ் பண்ணணும், அப்புறம் வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். இது வரைக்கும் நம்ம வீடியோவில் ஸ்கேல்ப்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்குது, எந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ப்புக்கு எந்த ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து எந்த டைப் ஆஃப் ஸ்கேல்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா நான் ஹேர் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய 5 யூனிவர்சல் டிப்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, நியூட்ரிஷியஸ் ஃபுட் எடுக்கிறது, ப்ரோட்டீன் ரிச், அயன் ரிச், விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D அதிகமாக இருக்கிற ஃபுட்ஸை இன்க்ளூட் பண்ணணும். அடுத்து ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும். ரெகுலராக ஒரு வாக்கிங்கோ இல்லை ஜிம் போகிறது இல்லை யோகா ஏதாவது ஒன்று ரெகுலராக பண்ணணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதுனால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி மேசிவான ஹேர் க்ரோத் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும். மூணாவது விஷயம் ஸ்லீப் ரொட்டீன். ஒரு நாளைக்கு 7 to 8 hours கண்டிப்பாக தூங்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், ஹேர் ஃபாலும் ரெடியூஸ் ஆகும். நாலாவது விஷயம் ஹைட்ரேட்டடாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு 2 to 3 liters ஆஃப் வாட்டர் நம்ம கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். அடுத்து 5th அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணுறது. ஒரு மெடிடேஷன், யோகா ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். இந்த 5 யூனிவர்சல் டிப்ஸை ஃபாலோ பண்ணனாலே நம்ம ஹேர் ஃபாலை நல்லாவே ரெடியூஸ் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த சிம்பிள் டெஸ்ட் மூலமா உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ப் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி எந்த ஹேர் ஆயில் எந்த டைப் ஆஃப் ஸ்கேல்ப் யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே ஸ்கேல்ப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபர்தர் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். மேலும் விவரங்களுக்கு கீழே தெரிஞ்ச வெப்சைட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. Natural treatment and health awareness videos ku subscribe to our channel, bell icon press பண்ணி latest updates பெறுங்கள். Stay healthy with us. நன்றி.